தெய்வத்தின் குரல் 4ஆம் பாகம் ஸ்தாபனம். இதில் புது மதங்களும் பெரிய கல்வி நிலையங்களும் என்ற தலைப்பில் வாசிக்கிறேன். ஆனாலும் புத்த ஜீன மதங்கள் வந்ததிலிருந்துதான் புது சித்தாந்த பிரச்சாரம் மாத்திரமின்றி மற்ற எல்லா கலைகளும் விஞ்ஞானங்களும் ஜாஸ்தி ஆனதால் பெரிய ஸ்கேலில் வித்தியாசாலைகள் நடத்துவது ரொம்பவும் குறிப்பிடும் அளவுக்கு விருத்தியானது. அதற்கு முந்தி மிக பெரும்பாலும் தனி மனுஷராக உள்ள குருவிடம் ஒரு சில வித்தியார்த்திகளே சிக்ஷை பெறும் குருகுலவாச முறைதான். புது மதங்களோடு பெரிய ஸ்கேல் வித்தியாசாலை வந்ததற்கு இன்னொரு முக்கிய காரணமும் உண்டு. இந்த புது மதங்களுக்கு இந்துக்களை திருப்பியவர்களுக்கு நிஜமாகவே எல்லா ஜனங்களுக்கும் அறிவை விருத்தி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருந்திருக்கலாம். இருந்தாலும் கன்வர்ஷன் மதமாற்றம் என்று வரும்போது வேறு உள்நோக்கமும் இருந்திருக்கக்கூடும் என்பது நம்முடைய சமீப கால சரித்திரத்தை பார்க்கும்போது தெரிகிறது. சமீப காலத்தில் என்ன பார்த்தோம்? இலவசமாக படிப்பு சொல்லி தருவதற்காக எங்கே பார்த்தாலும் ஸ்கூல் வைத்து நைஸாக அதன் மூலமே மத பிரச்சாரம் மதமாற்றம் எல்லாம் பண்ணுவதை நிறைய பார்த்திருக்கிறோம் அல்லவா? அதனால் ஆதியில் இந்த தேசத்திலேயே அவைதிகமான புது மதங்கள் உண்டான போதும் ஆள் பிடிப்பதற்கு உபாயமாக வித்தியாசாலைகள் பெரிய அளவில் ஏற்படுத்தியிருக்கலாம் என்று தோன்றுகிறது. இதை காட்டி பொதுஜனங்களை வசீகரிப்பதற்கு நம்முடைய பிரத்யேக சூழ்நிலை நல்ல வாய்ப்பு தருவதாக இருந்ததையும் சொல்ல வேண்டும். அடுத்தது பிரத்யேக சூழ்நிலை. அதென்ன பிரத்யேக சூழ்நிலை என்றால், பிராமணன்தான் எல்லா ஜாதியருக்கும் அவரவருக்கான தொழிலை கற்பிக்க வேண்டியவன் என்பது நம் பூர்வீகர்களுடைய ஏற்பாடு. தொழில் மாத்திரமின்றி தர்மம், ஆத்மசேபத்துக்கான விஷயம் முதலியவற்றையும் பிராமணர்கள் பிறருக்கு போதிப்பார்கள். ஆனாலும் இப்படி போதிக்கும் போது 4ஆம் வர்ணத்தராகிய ஜனசமூகத்துக்கு வேதத்தை மட்டும் நேராக சொல்லிக் கொடுக்க மாட்டார்கள். ஜனங்களிடையே பல்வேறு தொழில்களையும் பாரம்பரியமாக பங்கீடு செய்து வைத்த நம்முடைய வர்ண தர்மப்படிதான் வேத கல்வியும் அதன் படியான அனுஷ்டானங்களும் பிராமணன் ஒருத்தனுக்குத்தான் ஆயுள் கால தொழில் என்று பங்கீடு பண்ணி வைத்து விட்டதால் இவற்றை ஓரோர் அளவுக்கு மாத்திரம் சத்திரியர்களுக்கும் வைசியர்களுக்கும் சொல்லிக் கொடுப்பது, 4ஆம் வர்ணத்தாருக்கு சொல்லிக் கொடுப்பதில்லை என்று வைத்துக் கொண்டிருந்தார்கள். நேராக வேதத்தை சொல்லிக் கொடுக்காவிட்டாலும் அதன் அபிப்பிராயங்களையும் தத்துவார்த்தங்களையும் புராண இதிகாசங்களையும் நூல்களாகவும் எல்லோருக்கும் சொல்லிக் கொடுத்தார்கள். ஆனாலும் இந்த ஆத்மார்த்தமான போதனை என்பது பொது ஜனங்களுக்கு குரு சிஷ்யர் என்று கிளாஸில் பாடம் நடத்துவது போல் அதிகம் நடக்கவில்லை. குருகுலத்தில் முக்கியமாக வேத அத்தியாபனமே நடந்தது. அத்தியாபனம் முடித்து ஆச்சாரியர்கள் போஜனம் பண்ணி வைத்த பிற்பாடே மற்றவர்கள் வந்து அவர்களிடம் போதனை பெறுவதாக இருந்தது. இந்த ஆச்சாரியர்களை விட பௌராணிகர்கள், உபன்யாசகர்கள் ஆகியவர்கள்தான் புராண இதிகாசம் நூல்கள் ஆகியவற்றை பொது ஜனங்களுக்கு அதிகமாக பிரச்சாரம் செய்து தத்வாதார அவர்களுக்கு ஆத்ம முன்னேற்றத்துக்கான விஷயங்களை பரப்பினார்கள். இதரர்கள் 4ஆம் வர்ணத்தார் அவர்களுடைய ஜாதி தொழில்களை வெகு நன்றாக செய்து கொண்டிருக்கும் போது அதை விட்டுவிட்டு தொழில் கற்றுக்கொள்வதற்காக எங்கோ ஒதுக்குப்புறத்தில் இருந்த குருகுலத்திற்கு அவர்களுடைய குழந்தைகள் போக வேண்டிய அவசியம் இருக்கவில்லை. வீடே அவர்களுக்கு பள்ளிக்கூடமாகவும் இருந்தது. வேதத்தைத்தான் பிராமணனிடமிருந்து கற்க வேண்டும் என்றும் மற்ற தொழில்களுக்கான சாஸ்திரங்களை அந்தந்த ஜாதியாரே தங்களுக்குள் கற்றுக் கொடுத்து கொள்ளலாம் என்றும் ஸ்மிருதிகள் அனுமதிக்கின்றன. நடைமுறை சௌகரியத்தை உத்தேசித்தே இவ்வாறு அனுமதித்திருப்பது. தொழிலாளி சமூக பசங்கள் ஒரு காலத்தில் படித்துவிட்டு அப்புறம் பிற்காலத்தில் அதை அப்ளை பண்ணி தொழில் செய்து அப்போதே கற்றுக்கொள்ளவும் செய்தார்கள். ஏதாவது சந்தேகம் வந்தாலோ ஏதோ ஒரு நுணுக்கம் தெரிய வேண்டுமென்றாலோ மட்டுமே அந்த தொழிலை பற்றிய சாஸ்திர அபிப்பிராயம் தெரிவதற்காக பிராமண ஆச்சாரியரிடம் போய் கேட்டுக்கொண்டால் போதும் என்று இருந்தது.
இப்படிப்பட்ட நுணுக்கங்கள் தெரிந்த அனுபவஸ்தர்களும் கூட இந்த ஜாதிகளிலேயே இருந்ததால் இதற்கு வட ஐயரிடம்தான் போகணும் என்று கட்டாயம் இருக்கவில்லை. தட்டார்களை, சிற்பிகளை, தச்சர்களை எல்லாம் வட ஆச்சாரி என்று சொல்வதிலிருந்து அந்தந்த ஜாதியிலும் அவர்களை சேர்ந்தவர்களே நிரம்ப விஷயஞர்களாக ஆச்சாரிய ஸ்தானத்தில் இருந்து கொண்டு கற்றுக் கொடுத்தார்கள் என்று தெரிகிறது. வேத வித்தியில் அதிகாரம் பெற்ற 3 வர்ணத்தாருக்கும் பழங்கால வித்தியாசாலைகளில் சேர தகுதி இருந்தாலும் உபநயன சம்ஸ்காரத்தை இந்த வர்ணத்தார்களுக்கு வேறு வேறு வயசில் வைத்திருப்பதை இங்கே குறிப்பிட வேண்டும். உபநயனத்துக்கு முந்தைய அட்சராபியாசம் என்று ஒன்று வந்தது பிற்காலத்தில்தான். 40 சம்ஸ்காரங்களில் அட்சராபியாசம் இல்லை. அட்சராபியாசத்தில் குழந்தையின் கையை பிடித்து எழுதுவிப்பதுதான் முக்கியமாயிருந்திருக்கிறது. ஆதி ஸ்கூலிலோ எழுதுவது, எழுத்து என்பவை அதிகம் கிடையாது. காதால் கேட்டுதான் பாடம் பண்ணணும் என்று சொன்னேனே, அப்போது உபநயனமேதான் வித்யாபியாசத்துக்கு ஆரம்பமாக இருந்தது. உபநயனத்தில் செய்யும் காயத்ரி மந்திரோபதேசம்தான் வேதத்தை காதால் கேட்டு பாடம் பண்ணுவதற்கு அங்குரார்ப்பணம். உபநயனம் பண்ணி குருகுலத்தில் விடுவதே வழக்கம். இப்படி பண்ணுவதில் பிராமண பிள்ளையானால் 8 வயசுக்கே பூணல் போட்டு குருவிடம் அனுப்புவது என்றும், சத்திரிய பிள்ளைக்கு 11 வயசிலும் வைசிய பிள்ளைக்கு 12 வயசிலும் இப்படி செய்வதென்று இருந்திருக்கிறது. பிராமண பிள்ளையை 16 வயசுக்கு மேல் பூணல் போடாமல் வைக்கப்படாது. இதே மாதிரி சத்திரியனுக்கு அப்பர் லிமிட் 22 வயசு, வைசியனுக்கு 24. ரொம்ப சூட்டிகையா இருந்தால் பிராமண பிள்ளைக்கு 5 வயசிலும், சத்திரிய பிள்ளைக்கு 6 வயசிலும், வைசிய பிள்ளைக்கு 8 வயசிலும் பூணல் போட்டு வித்யாபியாசம் ஆரம்பிக்கலாம். ஏன் இப்படி பிராமணனை விட மற்ற ஜாதியருக்கு வித்யாபியாசத்தை வித்தியாசப்படுத்தி இருக்கிறது, தள்ளி போட்டிருக்கிறது என்றால், எந்த குழந்தையானாலும் அதற்கு அதனுடைய இயற்கையான வீட்டு சூழ்நிலையில், அதற்கான வாழ்க்கை தொழிலில் இயல்பான ருசி ஏற்படும் என்பதுதான் காரணம். இமிட்டேட் பண்ணுவது குழந்தையின் குணம். பிராமணனை தவிர மற்றவர்கள் உடம்பாலே நிறைய தொழில் செய்பவர்கள். ஒருத்தன் கத்தி சுழற்றுவான், இன்னொருத்தன் உழுவான், இன்னொருத்தன் நெசவு செய்வான், இப்படி பல. அந்த ஜாதி தொழில்களை ஸ்வதர்மமாக கொண்ட குழந்தைகள் குருகுலத்திலே அந்த தொழில்களில் எதுவுமே நடப்பதை பார்க்க முடியாது. தொழில் செய்கிற இடமில்லை குருகுலம். தொழில் முறையை அறிகிற, அறிவை பரப்புகிற இடம்தான் அது. இப்போது மாண்டிசோரி முதலானவர்கள் செய்து தெரிந்து கொள்ள வேண்டியவற்றை பாடமாக சொல்லிக் கொடுப்பது முறையில்லை. இப்படி செய்வது ஒரு குழந்தையை சரியாக உருவாக்காது, அந்த காரியமும் இதனால் சரியாக உருவாகாது என்று அபிப்பிராயப்பட்டு புது தினுசான கல்வி முறையை கொண்டு வந்திருக்கிறார்கள் அல்லவா? இது புது தினுசே இல்லை. நம் ஆதிகால மூதாதையர் இந்த வழியைத்தான் பின்பற்றினர். அதனால்தான் அறிவை வளர்ப்பதையே ஆயுஷ்கால தொழிலாக கொண்ட பிராமண ஜாதியில் பிறந்த குழந்தைகளை தவிர மற்ற ஜாதி குழந்தைகளை ரொம்பவும் சின்ன வயசில் குருகுலத்தில் அடைக்க வேண்டாம். அந்த குழந்தைகள் அகத்திலேயே அப்பன் பாட்டனோடு சந்தோஷமாக வசித்து கொண்டும் அவர்களோடேயே ஆயுத சாலைக்கோ, கடைக்கோ, நிலத்துக்கோ, பட்டறைக்கோ போயும் அவர்கள் செய்யும் தொழிலை பார்த்து தெரிந்து கொண்டு இமிட்டேஷன் செய்கிற இன்ட்ரெஸ்டிங்கில் அதே மாதிரி செய்து கொள்ளட்டும் என்று விட்டார்கள். இப்படி வேலையில் குழந்தை ஒத்தாசை செய்வது அந்த ஜாதியருக்கு வேலையையும் குறைத்து வருமான லாபத்தையும் உண்டாக்கிற்று. இன்னொரு அம்சத்தையும் கவனிக்க வேண்டும். மந்திர சக்தியை உண்டாக்கி கொள்ள வேண்டியதை முன்னிட்டு ஆகாரம் முதலியவற்றில் பிராமண குழந்தைக்கு இருக்கிற கட்டுப்பாடு மற்ற ஜாதி குழந்தைகளுக்கு இல்லை. பிராமணன் நடத்தும் குருகுலத்தில் அந்த மற்ற குழந்தைகளுக்கு பழக்கமான, அவர்களுக்கு தேவையான ஆகாராதிகளை எப்படி சேர்க்க முடியும்? இத்தியாதி காரணங்களால் அந்த குழந்தைகள் கொஞ்சம் நாக்கை கட்டக்கூடிய பருவத்தில் குருகுலத்துக்கு வந்தால் போதும் என்று உபநயன வயசை உயர்த்தி நிர்ணயித்தார்கள். தங்கள் தொழிலை மட்டும் கற்றுக்கொள்வதானால் மற்ற ஜாதி குழந்தைகள் தங்களுடைய குடும்பத்திலிருந்து கொண்டே அதை பெரிய அளவுக்கு செய்துவிடலாம். எனவே அவர்கள் குருகுலத்துக்கு வந்தே முக்கியமாக வேதசாஸ்திர அபியாசத்துக்காகத்தான். அதில் அவர்கள் பிராமண பசங்களைப் போல் தேர்ச்சி பெற வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி செய்தால் அப்புறம் அவர்கள் செய்ய வேண்டிய ஸ்வதர்ம தொழிலே பாதிக்கப்பட்டுவிடும்.
எனவே ஓரளவு வேதசாஸ்திர ஞானம் அவர்களுக்கு போதுமானதாயிருந்தது. இதை பெறுவதற்காக அவர்கள் பிராமண பசங்கள் மாதிரி நீண்ட கால வித்யாபியாசம் செய்ய வேண்டி இருக்கவில்லை. அடுத்தது பாடத்திட்டத்தில் வேறுபாடுகள் ஆனபடியால் குருகுலம், வித்யாபியாசம் முதலான சமாச்சாரங்களே போக போக பிராமணர்களை முக்கியமாக கொண்ட விஷயங்கள் மாதிரி ஆகிவிட்டன. சத்திரியர்களிலும் ராஜகுருமார்கள், ராஜ குடும்ப முக்கியஸ்தர்களின் பிள்ளைகள் ஆகியோர் நீண்ட காலம் குருகுலவாசம் செய்து நிரம்பவும் வித்யாபியாசம் செய்து தேர்ச்சி பெற்றார்கள். ஆனால் பிராமண பசங்களின் பாடத்திட்டத்தில் சதுர்ரச வித்தியைகளுக்கு பிராதானியம் கொடுத்து தனுர்வேதம், அர்த்தசாஸ்திரம் முதலானவற்றை எலிமெண்ட்ரியாகத்தான் சொல்லிக் கொடுத்திருப்பார்கள். ஏனைய ஜாதியினருக்கும் அவர்களுடைய தொழிலை போதிக்க பிராமணன் தகுதி பெற்றிருக்க வேண்டும். ஆதலால் பிராமண பசங்களிலேயே 12 வயதுக்கு மேல் குருகுலவாசம் செய்கிறவர்களில் சிலருக்கு தனுர்வேதம், சிலருக்கு அர்த்தசாஸ்திரம், சிலருக்கு சில்பம், சிலருக்கு சங்கீதம் என்றிப்படி பிரித்து மற்றவர்களுக்கான தொழிலை குறித்த கல்வியும் புகட்டினார்கள். ஆக இது எல்லா பிராமணர்களுக்குமான பொது பாடத்திட்டமில்லை. சத்திரிய பசங்களிலோ அத்தனை பேருக்குமே தனுர்வேதப்படி நிறைய அக்ஷர சிக்ஷை தர வேண்டும். ராஜநீதி, அர்த்தசாஸ்திரங்களையும் இவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். அடுத்தது பெயர் காரணம். இதைவிட எனக்கு ரொம்ப குதூகலம், அதாவது கியூரியாசிட்டி ஏற்படுத்தி ஆராய்ச்சியில் இறக்கிவிட்ட விஷயம் என்னவென்றால், கடிகை என்று ஏன் பேர் வந்தது என்பதுதான். கடிகை என்றால் சின்னதான பானை என்று ஒரு அர்த்தம். கடம் பெரிய பானை, கடிகை அதைவிட சின்ன பானை. கடிகை என்றால் ஒரு நாழிகை பொழுது என்று இன்னொரு அர்த்தம். அந்த வார்த்தை எந்த அர்த்தத்தில் அல்லது எந்த விதத்தில் வித்தியாசாலைக்கு பெயராக இடப்பட்டது என்று கண்டுபிடிக்க வேண்டும் என்று ஆர்வம் உண்டாயிற்று. நான் கேட்டு பார்த்த யாருக்கும் சொல்ல தெரியவில்லை. கடைசியில் எத்தனையோ தோண்டி துருவியதில் என்னுடைய ரிசர்ச்சில் பாஸ் பண்ணிவிட்டேன். அந்த பெருமை அடித்துக்கொள்ளத்தான் இப்போது கதையளந்து கொண்டிருக்கிறேன். மெட்ராஸில் இருக்கிற ஓரியண்டல் மேன்ஸ்கிரிப்ட் லைப்ரரிக்காரர்கள் தங்கிடமுள்ள சுவடிகளில் பலவற்றை அச்சு போட்டு வருகிறார்கள். சமீபத்தில் அவர்கள் போட்டிருந்த ஆபோகம் என்ற புஸ்தகத்தை படித்து பார்த்து கொண்டிருந்தேன். இது என்ன புஸ்தகம் என்று சொல்ல வேண்டுமானால், இதற்கு அப்பப்பா புஸ்தகம், தாத்தா புஸ்தகம், கொள்ளு தாத்தா புஸ்தகம் முதலியவற்றை பற்றி சொல்லியாக வேண்டும். இவையெல்லாம் அத்வைத சாஸ்திரங்களானபடியால் உங்களுக்கும் கொஞ்சம் தெரிந்திருப்பது நல்லதுதான் சொல்கிறேன். வியாசர் பிரம்மசூத்திரம் செய்திருக்கிறார். அதற்கு ஆச்சாரியால் பாஷ்யம் பண்ணியிருக்கிறார். அந்த பாஷ்யத்துக்கு பாஷ்யம் மாதிரி விளக்க உரை வாசஸ்பதி மிஸ்ரர் செய்திருக்கிறார். இதற்கு பாமதி என்று பெயர். வாசஸ்பதி மிஸ்ரருடைய பத்தினியின் பெயர் பாமதி. அந்த பெயரையே புஸ்தகத்துக்கு வைத்தார். பாஷ்யத்தின் பாஷ்யமான இதற்கும் பாஷ்யம் மாதிரி அமலானந்தர் என்பவர் கல்பதரு என்று எழுதியிருக்கிறார். அந்த கல்பதருவுக்கும் விளக்க உரையாக லக்ஷ்மி நரசிம்மர் என்பவர் எழுதியதுதான் ஆபோகம். அதாவது பிரம்மசூத்திரத்தின் குழந்தை அதற்கு ஆச்சாரியால் செய்த பாஷ்யம் என்றால் பேரக்குழந்தைக்கு பேரக்குழந்தை ஆபோகம். அந்த புஸ்தகத்தை பார்த்ததிலிருந்து ஒரு ரெஃபரன்ஸுக்காக அதன் அப்பா புஸ்தகமான கல்பதருவை பார்க்க வேண்டி வந்தது. அதிலே ஓரிடத்திலே கடிகாஸ்தானத்தை பற்றி வருகிறது. எந்த இடத்தில் என்றால், பிரம்மசூத்திரத்தின் 3ஆம் அத்தியாயம் 4ஆம் பாதம் 20ஆம் சூத்திரத்தை விளக்கும் இடத்திலே சந்நியாசாசிரமம் என்பது உண்டு என்று சூத்திரக்காரர் வியாசர் அபிப்பிராயப்படுகிற இடம், கிரகஸ்தன் பண்ணும் வைதிக கர்மாவினாலேயே அவனுக்கு நேராக மோட்சம், வைதிக கர்மாவை விட்ட சந்நியாசம் கூடாது என்கிற ஜைமினியின் பூர்வ மீமாம்சை கொள்கையை ஆட்சேபித்து இங்கே வியாசாச்சாரியால் தூரியாசிரமத்தை, 4வது ஆசிரமமான துறவரத்தை ஸ்தாபித்திருக்கிறார். சந்நியாசியின் லட்சணம் என்ன என்று இங்கே கல்பத்தருவில் அமலானந்தர் கொடுத்திருக்கிறார். சந்நியாசி என்பவன் சிகையை எடுத்துவிட்டு முண்டனம் பண்ணி கொள்ள வேண்டும், மொட்டையடித்துக் கொள்ள வேண்டும், பூநூலை அறுத்து போட்டுவிட வேண்டும் என்றுதான் பொதுவிலே வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் சிகையையும் பூநூலையும் கத்திரிக்காமலே சந்நியாசி இருக்கலாம் என்ற வழக்கத்தை சிலர் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பிற்காலத்தில் வந்த ராமானுஜ சித்தாந்தத்தில்
இந்த வழக்கம்தான். இதில் எது சரி என்று இங்கே கல்பத்தருக்காரர் தம் அபிப்பிராயத்தை சொல்கிறார். ஏதுசிகா யஜ்ஞோபவீத தியாகரூப பாரம ஹம்சய விருத்திம் ந மத்யந்தே தேஜ ந பஸ்யந்தி பிரத்யக்ஷ கடிகாஸ்தானோ சானேக்ஷு பட்யமான ஆதர் வரூணிம் ஸ்ருதிம் சசிகம் வபனம் கிருத்வா பகிஸ் சூத்திரம் தியாயேத் புத என்கிறார். சந்நியாசிகளில் உச்சமான பரமஹம்ச முறைக்கு போகிறவன் தலையை பண்ணிக்கொள்ள வேண்டாம் என்றும் பூணூலை கத்தரித்து போட வேண்டாம் என்றும் சொல்கிறவர்கள், சந்நியாசிரமம் எடுத்துக்கொள்ளும் புத்திமான் சிகையை எடுத்துவிட்டு பூணூலையும் துறந்துவிட வேண்டும் என்று கடிகாஸ்தானத்திலே அத்தியனம் செய்பவர்கள் சொல்லும் அதர்வ வேத வாக்கை கேட்டதில்லை போலிருக்கிறதே என்று அர்த்தம். இதிலிருந்து தெரிகிற இன்னொரு முக்கியமான விஷயம், பிற்காலத்தில் அதர்வ வேத அத்தியனம் அடியோடு மங்கி போய்விட்டாலும் அக்காலத்தில் அந்த வேதமும் போதிக்கப்பட்டிருக்கிறது என்பதாகும். அது இருக்கட்டும், இதிலே கடிகாஸ்தானம் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பிராச்சீனமான தொன்மை வாய்ந்த அத்வைத பிரமாண நூல்கள் ஒன்றிலேயே கடிகாஸ்தானத்துக்கு பசங்களின் அத்தியனத்தை இவர்கள் கேட்டதில்லையா என்ன என்று வருவதால் கடிகாஸ்தானங்கள் வித்வஸ் ஜனங்களால் மிகவும் மதிக்கப்பட்டது நன்றாக தெரிகிறது. கல்பத்தரு எழுதிய அமலானந்தர் அதன் முடிவில் சொல்லிக் கொள்வதிலிருந்து அவர் தேவகிரியில் கிருஷ்ணன் மகாதேவன் என்ற யாதவ வம்சத்து சகோதரர்களின் ஆட்சி காலத்தில் இருந்தவர் என்று தெரிகிறது. இது கிபி 13ஆம் நூற்றாண்டு மத்தியமாகும். அதாவது ராமானுஜருக்கு 150 வருஷம் அப்புறம். இதற்கு முன்னாடியும் பின்னாடியும் எப்போதிலிருந்து எதுவரை கடிகாஸ்தானத்தை பற்றி ஆதாரபூர்வமான சாஸ்திரங்களில் பிரஸ்தாபித்திருக்கிறது என்று தேடி பார்த்தேன். ஆராய்ச்சி அமலானந்தர் காலத்துக்கு கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு முன்னால் கொண்டு வந்து விட்டது.